ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம குக்மேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபுல் கமர்ஷியல் கிச்சன் செட்டப் மால்குள்ளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணலான்னா, நாங்கள் எப்படி ஒரு கிச்சனை டிசைன் பண்ணுறதுல இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி கரெக்ட் பண்ணி தரோம் இந்த டிசைனில், கஸ்டமருக்கு எப்படி ஒரு நீட்டான கிச்சன் சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணி தரோம், அப்புறம் மேனுஃபேக்சரிங், டிஸ்பேட்சு, இன்ஸ்டலேஷன் செட்டப்பு, அங்கே சூப்பர்வைசிங், ஹேண்ட் ஓவர்லேருந்து எப்படி பண்ணியிருக்கோம்னு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அப்படின்னா எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், எக்ஸாஸ்ட் முடிச்சிட்டோம், ஸ்டீம் குக்கிங் முடிச்சிட்டோம், கேஸ் பிளான் முடிச்சிட்டோம், ப்ரீ ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம், ஃபுட் மெஷின் செக்மெண்ட்டு, வாஷிங் இடம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டிங்கு, அப்புறம் பேஸ்ட் பண்ணுறது, சின்னது வெஜிடபிள் கட்டிங்கு, சாப்பிங்கு, ஸோ இது மாதிரி ப்ராசஸ்லாம் இங்கே நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிரைண்டர்ஸ் போட்டுருக்கோம். 2 கிரைண்டர் கொடுத்துருக்கோம், 15 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் 2. அப்புறம் பொட்டேட்டோ பீலர் கொடுத்துருக்கோம் 20 kg கெப்பாசிட்டி. அப்புறம் ஒரு டேபிள் போட்டு அந்த டேபிள் மேலே மிக்சிலாம் வச்சிருக்கோம் சார். கஸ்டமருக்கு 500 kg வரைக்கும் வெஜிடபிள்ஸ் கட்டிங் தேவைப்படுது. இந்த கட்டர்ஸ் மிஷின் வேணாமாம்மா அவங்களுக்கு? அது வேணா ப்ரொபோஸ் பண்ணலாம் சார். ஓகே. அப்புறம் இந்த டாக் ஏரியா இருக்கு சார். இங்க தான் ஃபுல்லா ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இங்க வச்சு தான் பேக்கிங் பண்ணி அப்படியே ட்ரக்ல ஏத்துற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ். பேக்கிங் அண்ட் லோடிங் எல்லாம் இங்க நடக்கும். லோடிங் பேக்கிங் அண்ட் லோடிங் இந்த 2 இடத்துல ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்தது மெயினா கஸ்டமர் என்ன சப்போர்ட் கேட்டிருந்தாங்க, எலக்ட்ரிக்கல் சப்போர்ட், பிளம்பிங் சப்போர்ட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் எக்ஸாஸ்டா இல்லைங்க, எக்ஸாஸ்ட் எல்லாம் டாப்ல என்ன ப்ளோவர் ஃபெசிலிட்டி, ஏதோ ரூஃப்ல என்ன ஹைட்ல செக் பண்ணிக்கோங்க. பெட் போட சிவில் லேஅவுட்லாம் கொடுத்து அது பிளான் பண்ணிட்டோம் சார் ஆல்ரெடி. வெளியே அவுட் பார்த்துக்கோங்க, அந்த ஆயில் எல்லாம் வெளியே ட்ரிப் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த இடம், வாக்கிங் ஏரியா, நிறைய பேர் அந்த இடம் போகாத மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எலக்ட்ரிக்கல் லைன்லாம் எங்க பண்ணிருக்கீங்க அது காமிச்சிருங்க. ஸோ இதான் சார், மொத்தம் சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ் 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது. சிங்கிள் ஃபேஸ் சாக்கெட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த சிம்பிள்ல. இது 3 ஃபேஸ் சிம்பிள். ஸோ இது நம்ம பேஸ்ட் ஆன் நம்ம மிஷினரி என்னென்ன போடுறோமோ அதை பேஸ் பண்ணி எங்கெங்க சிங்கிள் ஃபேஸ், எங்கெங்க 3 ஃபேஸ். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக லிஜெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் எடுத்து பார்த்தா அது என்ன கெப்பாசிட்டி எல்லாமே அதில் டீடைல். இந்த நம்பரே நீங்கள் எல்லா டேட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க. ஆமாம் சார். பிளம்பிங் எங்க? பிளம்பிங் பார்த்துடலாம். அப்படி பிளம்பிங் இந்த கொடுத்துருவோம் சார். வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இது மாதிரி டிராயிங் போட்டு, இது கரெக்டாக இது இந்த குக்கர் வர இடம், குக்கருக்கு கீழேயே ட்ரைனேஜ் வர மாதிரி அந்த ப்ரொவிஷன் கொடுத்து பண்ணிருக்கோம். கிரீஸ் ஸ்ட்ராப்லாம் ப்ரொவைட் பண்றோமா உங்களுக்கு? அந்த வெளியில இந்த கொடுத்துருக்கோம் பாருங்க சார், கிரீஸ் ஸ்ட்ராப். இது எல்லாம் போய் இதில் கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் அவுட் சைடு அவங்களுக்கு கிச்சனோட பேக் சைடு. இதுலயே அவங்க டெய்லி ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சரின்னு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படின்னா எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், எக்ஸாஸ்ட் முடிச்சிட்டோம், ஸ்டீம் குக்கிங் முடிச்சிட்டோம், கேஸ் பிளான் முடிச்சிட்டோம், ப்ரீ ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டோம், ஃபுட் மெஷின் செக்மெண்ட்டு, வாஷிங் இடம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ எல்லா பாயிண்ட்டும் செப்பரேட்டாக அந்த இண்டெக்ஸில் போட்டு அதை டேக் பண்ணி இதெல்லாம் கரெக்ஷன்ஸுக்கு ஃபைனலாக பார்த்துட்டு ஒரு அப்ரூவல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டீமுக்கு அமுச்சு விடுங்க. எது வந்தாலும் வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை வேற ஒன்றும் இல்லை. கஸ்டமர் ஏதாவது குரூப்பில் கேட்டோன்னா உடனே இந்த டிராயிங்கில் அப்டேட் பண்ணி அமுச்சு விட்ருங்க. ஓகே, சரி, போதும்.